ஹாய் வியூவர்ஸ், காஷ்மீரில் 50 துணை இராணுவ வீரர்கள் உயிரை பழிவாங்கிய தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்முவில் செயல்பட்டு வந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் 2500 வீரர்கள் ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகரை நோக்கி 78 பேருந்துகளில் நேற்று பயணம் செய்து கொண்டிருந்தனர். புல்வாமா மாவட்டத்தில் ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையில் அவந்தியாபோரா என்ற அருகே வீரர்களின் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றது. அப்போது ஒரு தீவிரவாதி வெடிகுண்டு காரை ஓட்டி வந்துள்ளார். அந்த கார் வீரர்கள் சென்ற கால்வாயின் முன்பகுதியில் கார் மோதியது. அதில் இருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறி இந்த தற்கொலைப்படை தாக்குதலின் போது பேருந்து வெடித்து சிதறியது சின்னாபின்னமானது. கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த தாக்குதலில் பேருந்தில் இருந்த வீரர்கள் உடல் சிதறி இரத்த வெள்ளத்தில் பலியாகினர். பலர் படுகாயங்களுடன் அலறி துடித்தனர். பல வீரர்கள் உடல் பாகங்களும் பேருந்தின் பாகங்களுடன் அடித்தூரத்து செல்லப்பட்டது. தாக்குதல் நடப்பட்ட இடம் இரத்த கரையாக இருந்தது. போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்த கொடூர சம்பவம் நடந்ததும் பேருந்தின் முன்னால் சென்று கொண்டிருந்த வீரர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரர்களும் ஓடி வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் மறைந்திருந்த தீவிரவாதிகள் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இதனால் வீரர்கள் நிலை குலைந்தார்கள். அவர்கள் சுதாரித்து கொண்டு பதில் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 50 வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதனை அறிந்த கேப்டன் விஜயகாந்த் சற்று முன் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த தகவல் அறிக்கையில் இராணுவ வீரர்கள் நாட்டிற்கான மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி, அந்த கடவுளை பலி கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடியை தமிழகம், இந்தியா கொடுக்க வேண்டும். தமிழக வீரர் ஒருவர் உயிரிழந்து நினைக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கு போதிய உதவிகளை செய்திட வேண்டும். இராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை மத்திய அரசு கொடுக்க தவறிடுச்சு. அதுக்காக மத்திய அரசு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த சிஆர்பிஎஃப் வீர மரணம் அடைஞ்சது ரொம்பவே வருத்தத்தை அளிக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஆறுதல்களையும் உதவியும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். மேலும் இராணுவ வீரர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். அதே மாதிரி அவங்களுக்கு மரியாதையும் கொடுப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு நிமிஷம் அவங்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பதறோம். இன்றைக்கி அவங்கள பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க அம்மா, அப்பா, குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி அந்த பிஞ்சு குழந்தைங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இராணுவ வீரர்களுக்கான உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கல. நம்ம நாட்டுக்காக, நம்ம இங்கே நிம்மதியாக தூங்குறதுக்காக தான் அவங்க அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்யுங்க. அவங்க கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் பனிலையும் நமக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த 12 மணி நேரம் ட்ராவலில் அவங்களுக்கு அதை விமானத்தில் போயிருந்தாங்கன்னா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி இராணுவ பொருளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுத்துருந்தீங்கன்னா போயிருக்கலாம். எவ்வளவோ செலவழித்து சிஎம் எங்கெங்கேயோ போகிறாரு, மோடி எங்கெங்கேயோ போகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. நம்ம நாட்டை காப்பாற்றுறவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு உதவிகளை செய்யலை, ஒரு பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை நடத்தலை. சால்ட்டாக வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி 40 குடும்பம் உயிரை இழந்துட்டு நிற்கிது. தன்னுடைய மகனையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு அப்பா சொல்கிறாரு, அதுலேயும் என்னோட ஒரு பையன் இறந்துட்டான், என்னுடைய இன்னொரு பையன் இருக்கான், அவனையும் நான் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்மளும் நட்பாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாட்டையோட இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த நட்பை முறிக்கிற மாதிரி தான் இப்போ எல்லா நாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான தாக்குதலை நம்ம ஏற்படுத்தணும். ஸோ கண்டிப்பாக என்ன அரசாங்கம் முடிவு பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.